வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. புதுச்சேரி பாகூரை அடுத்த புராந்தொட்டி கரை பகுதியில் உள்ள இருளர் இன மக்களின் வீடுகளை சூழ்ந்திருந்த வெள்ளம் தற்போது வடிந்துள்ள நிலையில் சேரும் சகதியமாக உள்ள வீடுகளை மக்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சமைத்து சாப்பிடக்கூட பொருள் இல்லாமல் பட்டினியாக உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த சேரு நச்சாட்டில் துவரம் பயிறு அரிசி எல்லாம் அப்படியே தண்ணி நனைஞ்சிருச்சுங்க. செவுருலாம் அப்படியே தட்டோம்னா ஆடுதுங்க. தகரம் நட்டு வச்சிருந்துலாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத இருக்கிறோங்க. சேருங்க இப்போ எல்லாத்தையும் வழிச்சுட்டு பாருங்க எப்படி இருக்கிறோன்னு சேத்த வழிச்சு கொட்டிட்டு கழுவிட்டு எல்லாத்தையும் மொழி விட்டுட்டு வரங்க. அதில் ஒரு மாதம் வரைக்கும் படுக்க முடியாதுங்க. சிமெண்ட் தாரம் இருக்கவங்க படுத்துக்கலாம். சரி நாங்கள்லாம் சேரு மண்ணு கொட்டி முழுகணுங்க. அதுமாரி இருக்கிறவங்க நாங்கள் எப்படிங்க படுக்கிறது ராவிக்கு? பசங்களை புக்கு எல்லாம் துணிமணி எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. படுக்கிறது கூட இடம் இல்லை. சாப்பாடுக்கு வழி இல்லை. பருப்பு எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. ஃபுல்லாக ஊடே கவுந்துருச்சு. இப்போ படுக்கிறதுக்கும் சுத்தமாக இடம் இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. இத்தனை வருஷமா நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நாங்கள் வருஷமும் இப்போ கேமரா வந்து எடுத்து தான் போகிறாங்க. எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. போன வருஷம் ஒரு பொண்ணு பாம்பு கடிச்சு இருந்தது. இந்த வருஷம் ஒரு பொண்ணு பாம்பு கடிச்சு இறந்துச்சு. வருஷம் நாங்கள் செத்து தான் வரைக்கும் எங்களுக்கு இந்த இடத்த விட்டு தாண்ட மாட்டாங்க. எங்களுக்கு வந்து பட்டா வந்து 2012 கொடுத்தாங்க. கொடுத்து எங்களுக்கு புண்ணியம் இல்லை. புண்ணியம் அது வந்து நீர்நிலை கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. நாங்கள் அதுல இருந்து நாங்களும் போய் கவர்மெண்ட்ல போய் நாங்கள் சொன்னோம். எந்த ஒரு ஆட்சி எடுக்க மாட்டாமா, ஒரு கட்டடம் கட்ட முடியாது சாஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேடு போட்டு எல்லாமே அப்படி நிக்குது. நாங்க முன்ன தண்ணி வந்ததுக்கும் மண்டபத்துல இருந்தோம். இப்ப தண்ணி காத்துல இருந்து ஸ்கூல்ல கிடக்குறாங்க பசங்க குட்டி. நாங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட சொன்னாங்க. இது பற்றின முழு விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் சமைத்து சாப்பிடக்கூட பொருள் இல்லாமல் பட்டினியா இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை குடும்பங்கள் அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஏன் இதுவரை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை? விவரம் என்ன? புதுச்சேரியின் பாகூர் தொகுதி இருக்கிறது. அந்த பாகூர் தொகுதியில் அடுத்திருக்கக்கூடிய இருளஞ்சந்தை புறாத்தொட்டி கரை பகுதியில் தான் தற்போது நாம நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருளர் சமூகத்தைச் சேர்ந்த 35 வீடுகள் இங்கு இருக்கின்றது. 50க்கும் மேற்பட்டோர் இங்கு வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் சிறு கை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இங்கு இந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் கடந்த புயல் மற்றும் கனமழை காரணமாக அதிக அளவில் தண்ணீர் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே அந்த வீடுகளில் முழுவதுமே சூழ்ந்திருக்கிறது. இந்த பகுதியில் கீற்று கொட்டாய்கள் மூலமாகவும் தார்பாய்கள் மூலமாகவும் சிமெண்ட் சீட்டுகள் மூலமாகவும் இந்த வீடுகள் இருக்கிறது. இந்த வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை நாம் தற்போது பார்க்கலாம். முழுவதுமாக சேற்று சகதியாகவே இருக்கிறது. இந்த பகுதியில் வாழ தகுதி இல்லாத பகுதியாகவே தற்போது காணப்பட்டு வருகிறது. வீடுகளில் அனைத்துமே சேரும் சகதியமாக காணப்பட்டிருக்கிறது. அந்த சேற்றை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இவர்கள் ஏற்கனவே வாழ்ந்த பகுதி இடத்தில் இந்த சேராகத்தான் அந்த மண் பகுதியாக தான் இருந்தது. தற்பொழுது இந்த தண்ணீரானது உள்ளே புகுந்ததன் காரணமாக பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த சேற்றானது இந்த வீடுகளில் உள்ளே புகுந்திருக்கிறது. இந்த பகுதியில் முழுவதுமே அந்த சேற்றை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே அவங்களுடைய உணவு தயாரிக்கக்கூடிய பாத்திரமா இருந்தாலும் சரி, இந்த உணவுக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறிகள் மற்றும் இதர உயர்தர பொருட்களும் இங்கு சேதமடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய வாழ்வாதாரம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது இந்த புயல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் உணவு வழங்கப்பட்டதாகவும் நேற்றும் இன்றும் சரியான முறையில் வழங்கவில்லை என்றும் தற்போது மதியம் ஆகிறது இதுவரை வரை அவர்களுக்கு உணவு வழங்கவில்லை எனும் அவர்கள் கடும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அரசாங்கம் இவர்கள் பல வருடங்களாகவே இந்த பகுதியில் வாழ்ந்து வருவதாகவும் அரசாங்கத்திற்கு பல தர கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தங்கள் பகுதியை மேடுபடுத்தி தரவும் தங்களுக்கு மாற்று இடத்தை வழங்க வேண்டும் என்றும் இவர்கள் பல தரவு கோரிக்கை வைத்தும் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர்களும் முதலமைச்சரும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கை காட்டியதன் காரணமாக மாவட்ட ஆட்சியரும் இதற்கு நடவடிக்கை
நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இவர்கள் வந்து கடுமையாக குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அவர்கள் கண்ணீர் மல்க அவர்கள் வந்து பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில வந்து இந்த பகுதி அந்த வீடுகளை சுத்தம் செய்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலதான் இந்த பகுதியில் வாழ முடியும், இந்த பகுதியில் தூங்க முடியும். இந்த பகுதியில் வந்து அவர்கள் வந்து உணவு சமைப்பதற்கு கூட இந்த வழி இல்லாமல் இந்த நடுத்தருகில் நிற்கின்ற நிலையில் தான் இங்க இருக்கிறது. புதுச்சேரி இந்த பாகூர் பகுதி, இருளஞ்சந்தை, இந்த புறாத்தொட்டி பகுதி வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது உடனடியாக அரசு முன்வந்து இந்த பகுதியில் போர்க்கால அடிப்படையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தெருவுகளிலும் வீடுகளிலும் சுத்தம் செய்து அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், உணவு சமைப்பதற்கான பாத்திரங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பது கோரிக்கையாகவே இருக்கிறது. கள விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.